மாப்பிள ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலா இருக்க போகுது, அட்டென்ட் பண்ணி பேசுங்க. இல்லை அங்கிள், பரவாயில்ல, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. மாப்பிள ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசிட்டீங்கன்னா முடிஞ்சிடும் இல்லை? சரி அங்கிள், எக்ஸ்கியூஸ் மீ. கிஷோர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அதை கட் பண்றேன்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப விடாம கால் பண்றேன்? வெயிட் மாப்பிள்ளை சார், எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க? லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வேலைக்கு போயிருக்கீங்க, அதுவும் இல்லாம எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா எம்டி சீட்ல உட்கார்ந்திருக்கீங்க. உங்களை வாழ்த்த வேண்டாமா? அதான் ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்காக கால் பண்ணேன். நான் தான் கட் பண்றேன்ல, ஒரு மெசேஜை போட்டு விட வேண்டியதானே, எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ற? அப்படி எப்படி சந்திர விட முடியும்? நீ என் மனசுலயே இருக்க. உனக்கு சிம்பிளா மெசேஜ் அனுப்பி விட்டுற முடியுமா? இங்க பாரு, இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. நான் எப்பவும் உங்ககிட்ட அந்த மாதிரி பழகினதும் இல்ல, நீ அந்த மாதிரி நினைக்கிற அளவுக்கு நான் பேசினதும் இல்லை. என்னது? என்கிட்ட அப்படி ஒரு எண்ணத்துல பழகினது இல்லையா? ஏன் சந்துரு, என்னையே துரத்தி துரத்தி வந்துட்டு இருந்தியே, அதெல்லாம் மறந்துட்டியா? உன் பர்ஸ் கீழே விழுந்துருச்சு, உன் ஷால் கீழே விழுந்துருச்சுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியே, அது எல்லாத்தையும் மறந்துட்டியா? இங்க பாரு, அதெல்லாம் உன் நல்லதுக்காக சொன்னது. ஒரு ஹெல்பிங் டெண்டன்சில தான் நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பிஹேவ் பண்ணேன். அதுல வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அதுதான் மிஸ்டேக் ஆயிடுச்சு சந்துரு. நீ அப்படி சின்ன சின்ன ஹெல்ப்பா பண்ணியா, அதெல்லாம் சேர்ந்து எனக்கு உன் மேல லவ் வந்துருச்சு. இப்ப அந்த லவ் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, இந்த எண்ணத்தை தயவு செஞ்சு தூக்கி போட்டுரு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இந்த சில்லி ஃபீலிங்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு வேற வேலை இருந்தா போய் பாரு. அது எப்படி சந்துரு தூக்கி போட முடியும்? இது என்ன சில்லி ஃபீலிங்கா? சில் ஃபீலிங். இந்த கிளைமேட்டுக்கு உன்னையே நினைச்சிட்டு இருக்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். அதை எப்படி சந்திர விட முடியும்? வீட்ல நீயும் ஸ்வேதாவும் எல்லையும் பூனையுமா இருக்கீங்கன்னு தகவல் வந்துச்சு. பைக்ல போகும்போது கூட அந்த ஸ்வேதா உன்னை கட்டி பிடிச்சுக்காம கீழே விழுந்துற அளவுக்கு தள்ளி உட்கார்ந்துருக்கா. ஆனா நீ அவ அப்பா கொடுக்கற எம்டி போஸ்டர் மட்டும் உடனே ஏத்துக்கிற. எப்படி இதெல்லாம் சந்துரு? அவங்க அப்பாவோட பணம் உன்னை மயக்கிருச்சா? ஏய், இதெல்லாம் என்னோட பர்சனல். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். எதையுமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உனக்கு என்ன வேணும் அதை மட்டும் பேசு. நான் என்ன உன்கிட்ட புலிப்பாலா கேட்க போறேன் சந்துரு? எனக்கு நீதான் வேணும் சந்துரு. இப்படியே இப்பவே கிளம்பி வந்தனா ஒரு காஃபி சாப்பிட்டு பேசிட்டு இருக்கலாம். அப்படியே பைக்ல ரொமான்டிக்கா ஈஸியார்ல ஒரு ரைட் போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? இங்க பாரு, இந்த மாதிரி ஐடியாலாம் வச்சுக்கிட்டு எனக்கு கால் பண்ணாத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஒழுங்கா போனை வை. ஐயோ, ஒரு நிமிஷம் சந்துரு, போனை வச்சிடாத. நான் இப்போ டேஞ்சரான இடத்துல நின்னுட்டு இருக்கேன். நீ மட்டும் ½ an hourல இங்க வரலன்னு வெயி, என் உயிருக்கே ஆபத்தாயிடும். நீ உயிரோட இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்னடி? போன வேடி. அட்வான்ஸாவும் இருக்கணும், அப்டேட்டாவும் இருக்கணும். கொஞ்சம் கவனமா இருங்க. ஷூர் சார். சாரி அங்கிள், ஒரு இம்பார்ட்டன்டான காலா தான். இட்ஸ் ஓகே. சாரி. இட்ஸ் ஓகே சார். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? சார், இந்த ஆப் வந்து பல்ஸ் டேட்டா காட்டும், அது இசிஜி ரிப்போர்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னேன் சார். வெரி குட், கண்டினியூ பண்ணுங்க.
மாப்ள ஃபோன் அட்டன் பண்ணி 1 ஹவர்ல மீட்டிங் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் கால் பண்ண சொல்லிடுங்க. ஆ சரிங்க அங்கிள். ஆ எக்ஸ்கியூஸ் மீ. பிஸியா இருக்கேன்னு சொன்னல, அறிவில்ல உனக்கு? திரும்ப திரும்ப கால் பண்ற. சார் கோவப்படாதீங்க சார். இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களே, அந்த பொண்ணு செல்ஃபோன் டவர்லேருந்து கீழே குதிச்சிட்டாங்க சார். எப்போ? எங்க? இப்போ தான் சார். தலையெல்லாம் ஒரே ரத்தம், பேச்சு மூச்செல்லாம் போயிடுச்சு சார். நான் தான் வளசரவாக்கத்தில் இருக்கிற ஜேஎம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் சார். கடைசியாக கால் லிஸ்ட்டில் உங்கள் நம்பர் தான் சார் இருந்துச்சு, அதனால தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் உடனே கொஞ்சம் வாங்க சார். ஆ இதோ வந்துடுறேன். ஃபியூ மினிட்ஸ்ல வரேன், நீங்க பாருங்க. ஓகே சார். மாப்ள ஏன் பதட்டமா இருக்கிறீங்க? என்னாச்சு? என் ஃப்ரெண்டு பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். தலையில அடிபட்டுருச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் பார்த்துட்டு வந்துடுறவா? ஓ, எந்த ஹாஸ்பிட்டலாம்? வாங்க கிளம்பலாம். இல்ல நீங்க மீட்டிங்கை கண்டினியூ பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி மாப்ள ஒரு நிமிஷம். என்னுடைய கிரெடிட் கார்டு தேவைப்படும், வச்சுக்கோங்க. இல்ல வேணாம் அங்கிள், பரவாயில்ல. சரி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க பார்த்து பத்திரமா போங்க. சரி அங்கிள். அம்மா, என் வேலை பாதியிலே நிக்குதுமா. இன்னைக்கு அந்த பேட்டர்னை ஃபினிஷ் பண்ணி அப்பா கிட்ட ஓகே வாங்கணுமா? ஏய், ஒரு 5 நிமிஷம் எனக்கு உதவியா நிக்கிறதுனால உன் வேலை எதுவும் கெட்டு போகாது. பேசாம இரு. அம்மா, நான் மறுபடியும் கேக்குறேன், எதுக்கு இப்படி எங்க 2 பேரையும் வாசல்ல நிக்க வச்சிட்டு இருக்க? உங்களுக்கு புரியுற மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா, எனக்கு இப்ப கெட்ட நேரம் இல்ல போராத காலம்னு வச்சுக்கலாம். அம்மா, என்னம்மா திடீர்னு என்னென்னமோ மாதிரி பேசுறீங்க? சாரிம்மா, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் வேதனையை எப்படி காட்டுறதுன்னு தெரியல, அதான் ஏதோ உளறிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது உன்னை தேடி வீட்டுக்கு வராங்களா? யாருக்கும் இல்ல. உள்ள இருக்கிறவங்க அப்பாக்கு தான் இதை கொடுக்கணும். அப்பாக்கா? அப்பாக்கா? என் மேல இருக்கிற கோவத்துல தினைக்கும் வெளியில ஆர்டர் பண்ணி அதை தான் அவர் சாப்பிட்றாரு. இன்னைக்கு அதுக்கு ஒரு வழி பண்றதுக்கு தான். அம்மா, புரியல. அவருக்கு என் கையால சாப்பிடக்கூடாதான். வெளியில ஆர்டர் பண்ணியிருக்காருல்ல, அது இப்ப வரும். அதை மாத்திட்டு இதுல இருக்கிறத அதுல வச்சுட்டு அதுல இருக்கிறத எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடணும். இதுதான் என்னோட ஐடியா. பாவம் அந்த மனுஷன் தினமும் வெளியிலேயே சாப்பிட்டு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும். வயிற்றுக்கு ஏதாவது ஒத்துக்காம போயிடுச்சுன்னா அதான் பயமா இருக்கு. அம்மா வாங்கம்மா, நேரா போவோம். அப்பா கிட்டே போய் பேசுவோம். இதையே சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். வாங்க. சரியா போச்சு. உங்க அப்பா பிடிவாதத்தை பத்தி எனக்கு தெரியாதா? சரி போட்டும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாரு? என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுவாருன்னு நம்பிக்கையோடு இருப்போம். அம்மா, நீங்க கலங்கி நிக்காதீங்கம்மா. அப்பா சீக்கிரமே புரிஞ்சுக்குவாரு. நீங்கன்னா அப்பாக்கு உசுரு. கூடிய சீக்கிரம் ஓடி வந்து சாரி பொண்ணின்னு கட்டிக்க போறாரு. ஆமா ஆமா, நானும் அந்த நம்பிக்கையில தான் ஒவ்வொரு நாளையும் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்படியா? அங்க பாரு. மேடம், நீங்க தானே ஃபுட் ஆர்டர் பண்ணது? ஆமா, நான் தான். கொடுங்க. வாக்கா, சீக்கிரம் வாங்க, மாத்தி வச்சிடலாம். புளிக்குது. மனுஷன் எப்படிதான் சாப்பிட்றாரோ. சரி சரி, மாத்தி வச்சிடலாம்.
ஒழுங்காயிடு. ம் ம் சரி ஓகே. இப்போ உங்க அப்பாவோட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீ போய் அவரை கூட்டிட்டு வா. இன்னையிலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிக்கிறோம், சரியா? என்ன அம்மாக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்களேன்டி. என்னடி பேசாமே இருக்கீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கண்டிப்பாம்மா. ம் சரி சரி, போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. ம் அம்மா ம் எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு. இந்த நேரத்துல அப்பா இதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாருன்னு உனக்கு எப்படிம்மா தெரியும்? குட் கொஸ்டின். 25 வருஷ வாழ்க்கை, புருஷன் இதுதான் சாப்பிடுவாருன்னு பொண்டாட்டிக்கு சொல்ல தெரியாதா என்ன? போங்க. ம். அக்கா வா. ம். அப்பா வாமா. அப்பா நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. டைனிங் டேபிள்ல வச்சிருக்கேன். நான் வரேன். ம். அடா 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 16 வகை 18 வகைன்னு பதார்த்தம்லாம் வச்சு ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டா கூட கிடைக்காத திருப்தி என் பொன்னி கையால் செஞ்ச தயிர் சாதத்தில் கிடைச்சிருது. சே சூப்பர். சும்மா ஓவரா பேசாதீங்க. நானே செய்யறதுக்கு ஒண்ணு இல்லாம ஏதோ இந்த தயிர் சாதத்தை கலரி கொண்டு வந்து வச்சா அதுக்கு போய் இவ்ளோ பேசுறீங்க? கிண்டல் தானே? ஃபர்ஸ்ட் இப்படி வந்து உட்கார். வா வா. என் பொன்னி குட்டி சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் இல்ல, வேற எந்த விஷயத்திலையும் எப்பவும் நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன். ஓகேவா? என்ன தயிர் சாதம் சாதாரண விஷயமா? அதுக்கும் கைப்பக்குவம் வேணும். அந்த கைப்பக்குவம் இதுல இருக்க. ரொம்ப புகழாதீங்க. பின்ன புகழாம பிடிச்சவன் கையால பச்சை தண்ணி குடிச்சாலே ருசியா இருக்கும். அது நீ தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துருக்க, எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? இது எப்படி நான் புகழாம இருக்க முடியும்? சரிங்க, சாப்பிடுற வேலையை பாருங்க. என்னது? அப்பா என்ன இதுன்னு கேட்டேன். தயிர் சாதம்ப்பா, அதான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. நான் ஆர்டர் பண்ணது அதான். ஆனா இது அது இல்லையே. அப்பா என்னப்பா நீங்க பார்சல் டெலிவரி பண்ணவங்க கிட்ட வாங்கி வச்சுட்டு தான் உங்களை கூப்பிட்டேன். எல்லாரும் போய் சொல்ல ஆரம்பிச்சீங்களா? என்னாச்சு உங்களுக்கெல்லாம்?
இந்த சாப்பாடு நான் ஹோட்டல் சாப்பாடு நம்பணும்னா அதுக்கு என் நாக்கு செத்து போயிருக்கணும். அப்பா உண்மையை சொல்லு, இது ஹோட்டல் சாப்பாடா? இங்க பாரு, 25 வருஷமா உங்க அம்மா சாப்பாட்டை சாப்பிட்டவனா? இது உங்க அம்மா சாப்பாடு இல்ல நம்ப சொல்றியா என்ன? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? சாரிப்பா, ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால வேணாம். யாருக்கு என் மேல எந்த தனிப்பட்ட அக்கறையும் தேவையில்லை. என்ன எல்லாருமா சேர்ந்து டிராமா போடுறீங்களா? அப்பா அப்படிலாம் இல்லப்பா. ஏங்க, இதுல டிராமா பண்றதுக்கு என்ன இருக்கு? தினமும் ஹோட்டல் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு தான் இப்படி பண்ணும். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். சாப்பாட்டுலன்னு இல்ல, பிடிக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே தப்புதான். என்னங்க இது இப்படி பேசுறீங்க? ஏதோ உண்மையெல்லாம் சொன்னா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். அதுக்காக அந்த கோவத்தை சாப்பாடு மேலதான் காட்டுவீங்களா? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? யாரோ மறைச்சாங்க, யாரோ சொல்லாம இருந்தாங்கன்னா எதை பத்தியும் கவலைப்படாம தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா ஐயோ ப்ளீஸ், ஏன் திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு என் மேல கோவம் இருக்குன்னா 2 அரை அரைஞ்சிருங்க. அதுக்காக இப்படி சாப்பாட்டு மேல எல்லாம் கோவத்தை காட்டாதீங்க, உடம்பு கெடுத்துக்காதீங்க. அப்பா ஏன்பா இப்படி இருக்கீங்க? இது நம்ம வீடுப்பா. இந்த மாதிரிலாம் நீங்க இருந்தது இல்லையேப்பா. தெரியுது இல்ல? அப்ப என் வழியில விட்டுட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க. அக்கறையை கொட்டுறேன், அன்பை கொட்டுறேன்னு என் விஷயத்துல தலையிட்டீங்கன்னா சாப்பாட்டுல இல்ல, அடுத்த தடவை ஒரேடியா வீட்டை விட்டே வெளியே போ. ஒன்றும் இல்லை, சரியாயிடும். ஏங்க எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு பொண்ணு செல்போன் டவர்ல இருந்து கீழே வந்துச்சு. ஐசியூல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, போய் பாருங்க. இங்கயா? ஆமா சார். உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணாப்பா? பாவம், சின்ன வயசு, யார் காரணமோ தெரியல, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க. நீ மட்டும் ½ அன் ஹவர்ல இங்க வரலன்னு வெயி, என் உயிருக்கே ஆபத்தாயிடும். நிஜமாவே விழுந்துட்டாளே பாவி, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாளே. போச்சு, நான் மாட்டினேன்.
கடவுளே, கடவுளே, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ். ப்ளீஸ், எப்படியாவது அவளை காப்பாத்திரு. ப்ளீஸ்.